ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மாம்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெங்காலியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் 3 பொருள் இருந்தாலே போதும். இது செய்கிறதுக்கு முட்டை, கார்ன்ஃப்ளவர்னு எந்த மாவுமே சேர்க்க வேண்டாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஹங்கர்டு தான். ஹங்கர்டுனா ஒன்றும் இல்லை, தயிரில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு கிடைக்கிறது தான் ஹங்கர்டு. இது செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு 600 கிராம் போல் தயிர் எடுத்துருக்கிறேன். தயிரில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மேலே ஒரு அரிப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி போட்டு எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம எடுத்துருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்குற தயிர் புளிப்பே இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. புளிப்பு தயிர் சேர்க்கும்போது சுவை மாறுபடும். தயிரெலாம் சேர்த்துட்டு அந்த துணியை நல்லா அந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே இடிக்கல் மேலே வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகி வரணும். குறைஞ்சது ஒரு 25-30 நிமிஷம் வச்சாலே போதும். இப்போ நமக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே ஃபில்டர் ஆகி வந்துட்டு, இப்போ இதை ஒரு கப் மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறேன். கரெக்டாக 250 ml கப்பில் எனக்கு 1 கப் அளவுக்கு ஹங்கர்டு இருக்குது. இப்போ இதை நம்ம அந்த பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு மாம்பழம் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் எடுத்துருக்கிறேன். இது வீட்டிலே செஞ்சது தான். நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு தக்கணும் கொஞ்சம் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தயிர், அது கூடவே சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி கலந்து எடுக்கணும். மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுக்கக்கூடாது. மிக்சியில் சேர்க்கும் போது ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக விஸ்க் வச்சே நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம தனியாக மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதை ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கேக் டீன் கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே பட்டர் பேப்பரும் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே சேர்த்துக்கலாம். முழுவதுமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈவனாக சமன்படுத்தி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் இல்லைனா கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு மூடி சேர்த்து மூடி எடுத்துக்கோங்க. இல்லைனா இதுக்கு மேலே மூடி வைக்கிற மூடியில் ஒரு காட்டன் துணி வச்சு கவர் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டீல் பாத்திரத்தை வைக்கணும். இதை மூடி வச்சு ஒரு 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கத்தியை வச்சு இந்த ஓரங்களை நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கமத்தி எடுத்துட்டோன்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ அதில் மேலே வச்சுருந்தா அந்த பட்டர் பேப்பரும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் இந்த ஓரங்களில் கொஞ்சம் மாம்பழம், கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு. பெங்காலியில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட்டு மாங்காய் பாப்பாடோய். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த மாம்பழ சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.